Good morning to everyone. Today we discuss about the poem, second unit poem. We already discussed the introduction of the part. Now we see the detailed poems. The title, Confession of a Born Spectator, written by Ogden Nash. His full name, Frederick Ogden Nash. About the author, his full name, Frederick Ogden Nash. His date of birth, August 19, 1902, May 19, 1971. His period. He was an American poet, well known for his light verse, of which he wrote over 500 pieces. With his unconventional rhyming schemes, he was declared the country's best known producer of humorous poetry. His light verse even earned him a place of postage stamp. இவர் ஒரு அமெரிக்க போயட்டு, அதாவது லைட் வேர்ஸ் ஆஃப் த போயத் எழுதுறதுல இவர் ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஓவராக 500 வேர்சஸ் ஆஃப் போயம் இவர் எழுதியிருக்காரு. அந்த கண்ட்ரியில், அதாவது அமெரிக்கன் கண்ட்ரியில் பெஸ்ட் நோன் ப்ரொடியூஸ் போய்ட்ரி அப்படிங்கிற இடத்துல அவர் இருக்கார். அதாவது ஹியூமரஸ் போய்ட்ரி, வேடிக்கையான நிகழ்வுகளை விளையாட்டாக பாடல்கள் வரிகளில் எழுதுறதுல இவர் மிகப்பெரிய சிறந்தவராக இருந்திருக்காரு. இவரோட ஃபோட்டோவை அந்த கண்ட்ரியில் போஸ்டேஜ் ஸ்டாம்பில் போடுற அளவுக்கு இவர் ஒரு ஃபேமஸான போயட்டாக இருக்கார். ஸோ ஃபுல் நேம் ஃப்ரெட்ரிக் ஆக்டன் நாஷ். ஸோ அமெரிக்கன் போயட். அதாவது ஆத்தரை பொறுத்தவரையும் நம்ம இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டால் போதும். And now come to the lines. The first stanza. ஸோ பிஃபோர் த ஸ்டான்ஸா, இந்த போயத்தில் வரக்கூடிய ஸ்பெக்டேட்டருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கேமை ரசிக்கக்கூடிய ரசிகரோட பேர் தான் ஸ்பெக்டேட்டர். தட் மீன்ஸ் ஃபேன்ஸ். அதாவது விளையாடுறவங்க டைரெக்டாக பார்க்குறவங்க டைரெக்டாக இன்வால்வ் ஆகாமல் பார்க்குற நபர்களுக்கு பேர் தான் ஸ்பெக்டேட்டர். ஓகேவா? ஸோ according to the poem, there is two persons between the conversations. That means one participant and spectator. So remind that. இதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டால் போதும், பார்ட்டிசிபெண்ட் அண்ட் ஸ்பெக்டேட்டர். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டான்ஸாக போயிடலாம். One infant grows up and becomes a jockey. Another plays basketball or hockey. This won the prize ring. Hates to enter. That one becomes a tackle or center. I am just glad as glad can be that I am not them, that they are not me. ஸோ இங்கே என்னென்னா, ஒரு குழந்தை சின்னதாக வளர்ந்து எப்படி பயிற்சி எடுத்தாவது ஒரு விளையாட்டில் எப்படி டேலண்ட் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு குழந்தை வளர்ந்து எப்படியாவது பயிற்சி எடுத்து ஏதாவது ஒரு விளையாட்டில் டேலண்ட்டாக இருக்கலாம். அப்படி டேலண்ட்டாக இருக்கும்போது அது எந்த விளையாட்டுன்னு சொல்ல முடியாது, எந்த விளையாட்டாக வேணாலும் இருக்கலாம். ஜாக்கியாக இருக்கலாம். ஜாக்கினா இங்கே ஜாக்கி மீன்ஸ் ஹார்ஸ் ரைடர். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை பேஸ்கெட் பால் அண்ட் ஹாக்கி பிளேயராக கூட இருக்கலாம். இல்லைன்னா ஒரு ப்ரைஸ் ரிங் உள்ளே போய் விளையாடக்கூடிய அளவுக்கு நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தானவங்களாக இருக்கலாம். அதாவது ப்ரைஸ் ரிங் இங்கே அழகாக ப்ரைஸ் ரிங் என்னென்னா பாக்ஸிங் ஏரியா. ஸோ இங்கே ப்ரைஸ் ரிங்னா பாக்ஸிங் ஏரியா. ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் போய் பாக்ஸிங் பண்ணக்கூடிய சாம்பியனாக இருக்கலாம். ஸோ தட் ஒன் பிகம்ஸ் டேக்கிள் ஆர் சென்டர். டேலண்ட் அப்படிங்கிறது அந்த பர்சனுக்கு வேணும்னாலும் இருக்கலாம், எந்த பர்சன் வேணாலும் இருக்கலாம்.
எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, நான் எந்த கேமும் விளையாடுறது கிடையாது. அதாவது ஆத்தர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா எந்த கேமுமே விளையாடுறது கிடையாது. உட்காந்து ரசிக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை. ஸோ நான் வந்து என்னென்னா உட்காந்து ரசிக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ ஐ ஆம் நாட் தெம், தட் தே ஆர் நாட் மீ. ஸோ நான் வந்து இங்கே யார் அப்படின்னா ரசிகர் மட்டும்தான். ஐ எம் ஒன்லி ஸ்பெக்டாக்டர். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட் ஸ்டான்ஸாவோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ லெட்ஸ் மூவ் டு செகண்ட் ஸ்டான்ஸா. செகண்ட் ஸ்டான்ஸா. With all my heart I do admire athlete who sweat for fun or hire, who take the field in gaudy pomp and maim each other as they romp. My limp and bashful spirit feeds on other people's heroic deeds. ஸோ என் மனசார வந்து இந்த கேமில் நான் உட்காந்து ரசிப்பேன். ஆத்லெட்லாம் வந்து வேர்வை சிந்தி விளையாடுறாங்க. அது வந்து ஃபன்னுக்காக கூட இருக்கலாம், அவங்களோட ப்ரொஃபஷனுக்காக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்க இந்த ஃபீல்டில் எப்படி இருப்பாங்க, அதாவது கேடி பாம்ப் அப்படிங்கிறது தட் மீன்ஸு ஷோயிங் ட்ரெஸ். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் விளையாட்டில் வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு இருக்கும், ஒவ்வொரு கேமுக்கும் ஒரு ட்ரெஸ் இருக்கும். ஸோ எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ் இருக்கோ அதுபோல் ஆத்லெட்ஸுக்கு வந்து ஸ்டேடியத்தில் அவங்க ட்ரெஸ் போட்டுகிட்டு இருப்பாங்க. அண்ட் மெயின் ஈச் அதர் தேர் ராம்ப். ஸோ மெய்ம் அப்படின்னா இங்கே வந்து இன்ஜூர். ஸோ ராம்புங்கிறது வந்து ப்ளே இன் எ ரஃப் அண்ட் நாய்ஸி வே. ஒரு கேமில் வந்து அடிச்சுக்கிற ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாஃப்டான கேமாக இருக்காது. ஸோ பாக்ஸிங்கில் ஆப்போசிட் பர்சன் ஃபோர்ஸாக அட்டாக் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் ஒரு இன்ஜுரி வரும் கண்டிப்பாக. ஸோ ரஃப்பாக விளையாடுறவங்க எதுக்குன்னா ஜெயிக்கிறதுக்கு. அப்படி தான் வந்து அந்த கேம் எல்லோரும் எதிர்கொள்வாங்க. ஸோ மை லிம்ப் அண்ட் பேஷ்ஃபுல் ஸ்பிரிட் ஃபீட்ஸ். ஸோ லிம்ப்னா வீக் இங்கே மீனிங். ஸோ நான் வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங் இல்லை, இதெல்லாம் வந்து விளையாடுறதுக்கு இருந்தாலும் ட்ரை பண்ணுவேன், உட்காந்து ரசிப்பேன். பட் இந்த பீப்புளோட ஹீரோயிக் டீட்ஸ் ஒரு ஸ்பெக்டேக்டர் மட்டும்தான் நான் வந்து ரசிப்பேன், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்டான்ஸா. தேர்ட் ஸ்டான்ஸா. Now he runs 90 yards to score. B rocks the champion to the floor, cracking vertebrae and spines, lashes his steed across the line. You would think my ego it would please to swap positions with one of these. அதாவது இங்கே ஆக்சுவலாக வந்து இப்போ ஏ பின்னு வந்து 2 பார்ட்டிசிபேட் இருக்காங்கன்னா ஏ வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதாவது டைம் எடுக்கும். ஸோ பி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சாம்பியனை அடித்து தரையில் விழ வைக்கிறாங்க. இப்படி விளையாடும்போது அவங்க ஸ்பைன்ஸு பாதிக்கப்படலாம், அதாவது முதுகெலும்பு இல்லை அடிப்படலாம். பட் அதை பற்றிலாம் கவலை இல்லை, அவங்களுக்கு வந்து இப்போ அந்த கேமில் என்னென்னா வின் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அப்படி அந்த பார்ட்டிசிபெண்ட் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ லேஷஸ் ஹிஸ் ஸ்டீட் அக்ராஸ் த லைன் அப்படின்னா பீட்ஸ் வித் ஏ விப். அவ்வளவு வெறியோடு அடித்தா தான் அந்த கேமில் வந்து வின் பண்ண முடியும். ஸோ என்னோடய ஈகோ படி சின்ன ஐடியா ஒன்று நினச்சிக்கிறேன். ஸ்வாப் மீன்ஸ் எக்ஸ்சேஞ்சு. ஸோ இங்கே என்னென்னா நான் வந்து ஆக்சுவலாக பார்ட்டிசிபெண்ட் மாதிரியும் பார்ட்டிசிபெண்ட் வந்து ஒரு ஸ்பெக்டேட்டர் மாதிரியும் இருக்கணும். அதாவது நான் அங்கே போய் அவங்களாகவும் அவங்க இங்கே வந்து என்ன மாதிரியும் அப்படின்னு நினச்சிக்கிறது. ஸோ அப்படி ஒரு சின்ன ஐடியா மனசில் தோணுது அப்படின்னு போயட் சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டான்ஸா. ஃபோர்த்து ஸ்டான்ஸா.
Well, ego it might be pleased enough, but zealous athlete play so rough. They do not ever in their dealings consider one another's feelings. I am glad that when my struggle begins, twixt prudence and ego, prudence wins. அதாவது இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன தான் வந்து என்னோடய ஈகோ அப்படி நினச்சாலும் பட் இந்த ஆத்லெட் அளவுக்கு ஃபோர்ஸ் என்கிட்ட இருக்காது. ஸோ ரொம்ப என்தியூசியாஸ்டிக்காக வந்து எதிர்கொள்கிறாங்க. இதில் வந்து எந்த ஃபீலிங்ஸுக்கும் இடம் கிடையாது. நம்ம விளையாடும்போது நம்ம எதுக்கு அதாவது ஆப்போசிட்டில் உள்ளவங்க வந்து பாவம்னு நினச்சோம்னா நம்ம வந்து வின் பண்ண முடியாது. அதாவது விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது எல்லாத்துக்குமே. ஸோ எல்லாருமே வந்து பயங்கர ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து ஜெயிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த வின்னர் அப்படிங்கிற பொசிஷனுக்காக தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு பொசிஷனை வந்து ரொம்ப போராடி வந்து ஒருத்தவங்க வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து தடையாக எந்த ஒரு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ விஸ்டமை வின் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ போய்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபீலிங்ஸுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டான்ஸால் சொல்கிறது. 5th stanza, when swollen eye meets gnawed, அதை அப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், gnawedன்னு சொல்லக்கூடாது, gnawed fist when snaps the knee and cracks the wrist, when officialdom demands, is there a doctor in the stands? My soul in true thanksgiving speaks for this modest of physics. So according to the stanza, ஸோ இந்த ஸ்டான்ஸாக பொறுத்தவரையும் வந்து இப்போ இவங்க விளையாடும்போது ரொம்ப நேரம் ஆகுது. இப்போ ரொம்ப நேரம் ஆகும்போது என்னென்னா ஸ்பெக்டர்ஸுக்கெலாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. அதாவது ஆடியன்ஸ் தான் வந்து இங்கே ஸ்பெக்டேட்டர், ஃபேன்ஸ் தான் வந்து இங்கே ஸ்பெக்டேட்டர். அப்போ அந்த ஸ்பெக்டேட்டர்ஸுக்கெலாம் வந்து என்னென்னா கண்ணெல்லாம் வந்து வீங்கி போகிறது. அப்போ வீங்கி போய் அப்படி என்னென்னா அந்த சுச்சுவேஷன் டயர்டான சுச்சுவேஷன் ஆகுது, டயர்டாகிறாங்க. ஸோ பார்க்க என்னென்னா அந்த கேம்ஸ் பார்க்க கண்ணெல்லாம் டயர்டாகுது, கண்ணெல்லாம் வீங்குது. ஸோ பட் இதே சுச்சுவேஷன் யாருக்கு வருது அப்படின்னா பார்ட்டிசிபெண்ட்டுக்கும் இதே சுச்சுவேஷன் வருது, டயர்டாக இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா முட்டியில் அடிபட்டிருக்கலாம், கையில் ஃப்ராக்சராக இருக்கலாம். ஸோ எல்லாமும் மீறி அவங்க வந்து என்னென்னா விளையாடுறாங்க. ரொம்ப முடியாத டயத்தில் வந்து அந்த மாதிரி கேஸ்லாம் வந்து அங்கே யாராவது இருக்காங்க அப்படின்னா, ஏதாவது ரொம்ப அடிபட்டிருக்கு, எந்திரிக்க முடியாது, ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டு வர முடியல, விளையாட முடியல அப்படின்னா அங்கே வந்து யாராவது டாக்டர் இருக்காங்களான்னு அங்கே தேடுவாங்க. ஸோ நான் அப்போ என்ன வேண்டிக்குவேன் அப்படின்னா, அடிபடுறவங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, உடம்பு நல்லபடியாக குணம் ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்பெக்டேட்டரை நான் கடவுளை வேண்டுவேன். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டான்ஸால் ஆத்தர் சொல்கிறது. So now comes to final stanza. Athletes, I will drink to you or eat with you or anything except compete with you. Buy tickets worth their radium to watch you gamble in the stadium and reassure myself anew that you are not me and I am not you. ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆத்லெட்ஸுக்கு வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாரு, அதாவது இந்த ஃபைனலில் வந்து லாஸ்ட்டாக ஆத்லெட்டுக்கு வந்து மெசேஜ் சொல்கிறாரு. ஸோ இந்த டோட்டல் ஆஃப் த போயமே வந்து ஆத்லெட்ஸ் தான் வந்து கவர் பண்ணுது. ஸோ ஆத்லெட்ஸுக்கு வந்து என்ன மெசேஜ் சொல்கிறாரு அப்படின்னா, ட்ரிங்க் டு யூ, தட் மீன்ஸ் வந்து ட்ரிங்க் டு விஷ் குட் லக் டு செலிப்ரேட் சக்ஸஸ். அதாவது விஷ் பண்ணுறாங்க, ஆல் த பெஸ்ட், குட் லக், ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு விஷ் பண்ணுறாங்க. விஷை நான் சொல்லுவேன், உங்கள் கூட சாப்பிடுவேன், எது வேணாலும் நான் உங்கள் கூட செய்வேன், ஆனால் உங்களுக்கு எதிராக மட்டும் நான் விளையாட மாட்டேன். ஸோ ஹாப்பியாக குதிச்சிக்கிட்டு பார்ப்பேன், சந்தோஷமாக சிரிப்பேன், ஆனால் நான் ஒரு ஸ்பெக்டேட்டர் தான், நான் ஒரு பிளேயர் கிடையாது.
ஸோ அதை தான் அவர் வந்து இங்கே ஒரு மெசேஜாக பதிய வைக்கிறார். நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் வந்து ஐ எம் ஸ்பெக்டேட்டர் ஒன்லி, ஐ எம் நாட் பிளேயர். ஸோ அப்படின்னு சொல்லி இந்த போயத்தை முடிக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து கன்ஃபெஷன் ஆஃப் எ பார்ன் ஸ்பெக்டேட்டர். ஸோ கிளாசரி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் வேர்டு ஜாக்கினா இங்கே வந்து ஹார்ஸ் ரைடர். ப்ரைஸ் ரிங் அப்படின்னா இது வந்து என்னென்னா பாக்ஸிங் ஏரியா. ஸோ என்க்ளோஸ்டு ஏரியா இன் விச் பாக்ஸிங் மேட்சஸ் ஆர் ஃபவுட். டேக்கிள் சென்டர், பிளேயிங் பொசிஷன் இன் ஃபுட்பால். காடி பம்ப் மீன்ஸ் ஷோயி ட்ரெஸ். மெய்ம்னா injure. Romp means play in a rough and noisy way. Limp means weak. Bashful, shy and reluctant. Lacious, beats with a whip. Steed, a large strong horse. Swap, exchange. Zealous, enthusiastic. Prudence, wisdom. Gnawed, rough and twisted. Physique, body. Drink to you, that means drink to wish good luck or celebrate success. Gamble, run or jump happily. ஸோ இதோட ரைம் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தா ஏஏபிபி இதோட ரைம் ஸ்கீம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து என்னென்னா ஒரு சிம்பிளான போயம் தான்.